குற்றவாளி. இதன் ஆசிரியர் ஆண்டன் செக்காவ். கோடு போட்ட சணல் சட்டை மற்றும் ஒட்டு போட்ட கால் சட்டை அணிந்த மிகவும் ஒல்லியான ஒரு விவசாயி விசாரணை நீதிமன்றத்துக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறார். முடியால் மூடப்பட்டும் அம்மை தழும்புகள் நிறைந்தும் காணப்படும் அவரது முகமும் அடர்த்தியான தொங்கும் புருவங்களுக்கு அடியில் கஷ்டப்பட்டு தெரியும் கண்களும் ஒருவித எரிச்சலான முரட்டுத்தனமான உணர்வை வெளிப்படுத்துகின்றன. சிக்கலான பராமரிக்கப்படாத தலை அவருக்கு ஒரு சிலந்தி போன்ற முரட்டுத்தனமான தோற்றத்தை அளிக்கிறது. மேலும் அவர் வெறுங்காலுடன் இருக்கிறார். டெனிஸ் கிரிகோரியவ். நீதிபதி கூப்பிட்டார். பக்கத்தில் வந்து, என் கேள்விகளுக்கு பதிலளி. இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி ரயில்வே வாட்ச்மேன் இவான் செமினோவிச் ஹகின்போவ் காலையில் தண்டவாளத்தின் வழியே சென்றபோது 141வது மைலில் தண்டவாளங்களை ஸ்லீப்பர்களுடன் இருக்க பயன்படும் ஒரு நட்டை நீ கழற்றிக்கொண்டிருப்பதை கண்டார். அதுதான் இந்த நட்டு. மேற்கூறிய நட்டோடு அவர் உன்னை தடுத்து நிறுத்தினார். அது உண்மையா? என்ன? ஹகின்போவ் சொல்லும் விஷயம் இதுதானா? உறுதியாக இதுதான். மிகவும் நல்லது. சரி, அந்த நட்டை நீ ஏன் கழற்றினாய்? என்ன? அந்த என்ன என்பதை விட்டுட்டு கேள்விக்கு பதிலளி. நீ அந்த நட்டை ஏன் கழற்றினாய்? எனக்கு அது தேவையில்லை என்றால் நான் ஏன் அதை கழற்றப் போகிறேன் என்று டெனிஸ் மேலே பார்த்தவாறு கரகரத்த குரலில் கேட்கிறான். உனக்கு அந்த நட்டு எதற்கு தேவைப்பட்டது? நட்டா? அந்த நட்டுகளை நாங்கள் எங்கள் தூண்டிலுக்கு சுமையாக பயன்படுத்துகிறோம். நாங்கள் என்றால் யார்? நாங்கள் மக்கள், அதாவது கிளிமோவோ கிராமத்து விவசாயிகள். ஒழுங்கா பதில் சொல். என்னிடம் முட்டாளாக நடிக்காதே, உண்மையாக பேசு. இங்கே சுமைக்காக என்று பொய் சொல்வது பிரயோஜனம் இல்லை. நான் குழந்தையாக இருக்கும்போதே பொய் சொன்னதில்லை. இப்பொழுது நான் பொய் சொல்கிறேனா என்று டெனிஸ் கண் சிமிட்டியவாறு முணுமுணுக்கிறான். ஆனால் சுமையில்லாமல் உங்களால் மீன் பிடிக்க முடியுமா ஐயா? நீங்கள் உயிருள்ள இரையையோ அல்லது புழுக்களையோ தூண்டிலில் மாட்டினால் அது சுமையில்லாமல் கீழே போகுமா? நானா பொய் சொல்கிறேன் என்று டெனிஸ் சிரிக்கிறான். அந்த புழு மேலே மிதந்தா என்ன பயன்? பேர்ச், பைக், ஹீல்போல்ட் போன்ற மீன்கள் எப்பொழுதும் நீருக்கடியில் வசிக்கும். மேலே மிதக்கும் இரையை ஷில்லிஸ்பர் மட்டும்தான் பிடிக்கும். அதுவும் அடிக்கடி இல்லை. எங்கள் ஆற்றில் ஷில்லிஸ்பர்கள் இல்லை. அந்த மீனுக்கு போதுமான இடம் வேண்டும். நீங்கள் ஏன் என்னிடம் ஷில்லிஸ்பர்களை பற்றி சொல்கிறீர்கள்? என்ன? ஏன்? நீங்கள் தானே என்னிடம் கேட்டீர்கள். எங்கள் பகுதியில் உள்ள பெரிய மனிதர்களும் அப்படிதான் மீன் பிடிக்கிறார்கள். ஒரு சிறுவன் கூட சுமையில்லாமல் மீன் பிடிக்க முயற்சி செய்ய மாட்டான். ஒரு வேளை விவரம் தெரியாத முட்டாளாக இருந்தால் சுமையில்லாமல் மீன் பிடிக்க போகலாம். அப்படியானால் உங்கள் மீன்பிடி தூண்டலுக்கு சுமை செய்ய தான் இந்த நட்டை கழற்றினீர்கள் என்று சொல்கிறீர்களா? வேற என்னத்துக்கு? அது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லையே. ஆனால் நீங்கள் ஈயம், ஒரு தோட்டா, ஏதோ ஒரு ஆணி போன்றவற்றை பயன்படுத்தலாமே. ஈயத்தை யாரும் சாலையில் போட்டு வைக்க மாட்டார்கள். அதை கடையில் தான் வாங்க வேண்டும். மேலும் ஆணியெல்லாம் வேலைக்காகாது. ஒரு நட்டை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் காண முடியாது. அது பாரமாக இருக்கும். மேலும் அதில் ஒரு துளையும் உள்ளது. இவன் தொடர்ந்து முட்டாளாக நடிக்கிறான். நேற்றோ பிறந்தவனைப் போல
அல்லது வானத்திலிருந்து வந்தவனைப் போல? உனக்கு புரியவில்லை மடைனே? இந்த நட்டுகளை கழற்றுவதால் என்ன விளைவு ஏற்படும் என்று? வாட்ச்மேன் அதை பார்க்கவில்லை என்றால் ரயில் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டு இருக்கலாம். பயணிகள் இறந்திருப்பார்கள், நீ கொன்றிருப்பாய். கடவுளே காப்பாற்றுங்கள் ஐயா. நான் ஏன் அவர்களை கொல்ல வேண்டும்? நாங்கள் ஒன்றும் அஞ்ஞானிகளோ அல்ல கெட்டவர்களோ அல்ல, நல்ல மனிதர்களே. கடவுளுக்கு நன்றி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் அத்தகைய ஒரு விஷயத்தை கனவில் கூட நினைக்காமல் வாழ்ந்துள்ளோம். கடவுளே எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரயில்வே விபத்துகள் எப்படி நடக்கின்றது என்று நினைக்கிறாய்? 2 அல்லது 3 நட்டுகளை கழற்றப்பட்டால் ஒரு விபத்து நடக்க வாய்ப்புள்ளது. டென்னிஸ் சிரிக்கிறான். நீதிபதியை நம்ப முடியாமல் கண்களை சுருக்கி பார்க்கிறான். ஏன், எங்கள் கிராமத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் எத்தனை வருடங்களா நட்டுகளை கழற்றி கொண்டிருக்கிறோம். கடவுள் கருணை காட்டுகிறார். ஆனால் நீங்கள் விபத்துகள், மக்களை கொள்வதை பற்றி பேசுகிறீர்கள். நான் ஒரு தண்டவாளத்தை எடுத்து சென்றிருந்தால் அல்லது தண்டவாளத்தின் குறுக்கே ஒரு மரக்கட்டையை போட்டிருந்தால் அப்பொழுது ரயில் கவிழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நட்டு. ஆனால் அந்த நட்டு தான் தண்டவாளத்தை ஸ்லீப்பர்களுடன் இறுக்கமாக பிடித்து வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு புரிகிறது. நாங்கள் எல்லாவற்றையும் கழற்றுவதில்லை, சிலவற்றை விட்டுவிடுகிறோம். நாங்கள் அதை யோசிக்காமல் செய்வதில்லை. எங்களுக்கு புரிகிறது. டென்னிஸ் கொட்டாவி விடுகிறான். தனது வாயின் மீது சிலுவை அடையாளம் இடுகிறான். கடந்த ஆண்டு ரயில் இங்கே தண்டவாளத்தை விட்டு விலகி சென்றது என்று நீதிபதி சொல்கிறார். இப்பொழுதுதான் அதன் காரணம் எனக்கு புரிகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா? நான் உன்னிடம் சொல்கிறேன், போன வருடம் ரயில் ஏன் தண்டவாளத்தை விட்டு செல்கிறது என்றது இப்பொழுது எனக்கு புரிகிறது. நான் புரிந்து கொண்டேன். புரிய வைக்கத்தான் நீங்களும் படித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல மனிதர்கள். யாருக்கு புரிதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு தெரியும். நீங்கள் இங்கே எப்படி என்னவென்று காரணம் காண்கிறீர்கள். ஆனால் வாட்ச்மேன் எங்களை போன்ற ஒரு விவசாயி எந்த புரிதலும் இல்லாமல் ஒருவனது காலரை பிடித்து இழுத்து செல்கிறார். நீங்கள் முதலில் காரணம் கண்டறிய வேண்டும், பிறகு என்னை கொண்டு செல்ல வேண்டும். விவசாயியின் புத்திதான் என்பது ஒரு பழமொழி. மேலும் அவர் என்னை 2 முறை அடித்தார், தாடையிலையும் மார்பிலும் என்பதையும் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் குடிசை சோதனையிட்ட போது மற்றொரு நட்டை கண்டுபிடித்தார்கள். அந்த நட்டை எந்த இடத்தில் எப்பொழுது கழற்றினீர்கள்? நீங்கள் சிவப்பு பெட்டிக்கு கீழே கிடந்த நட்டை சொல்கிறீர்களா? நான் அதை கழற்றவில்லை. ஒற்றை கண்ணன் செமியோனின் மகன் இக்னாஷ்கா தான் அதை கழற்றினான். நான் சொல்வது பெட்டிக்கு அடியில் இருந்த நட்டை. ஆனால் முற்றத்தில் பனிக்கட்டியில் இருந்த நட்டை மெட்ரோபானும் நானும் சேர்ந்து கழற்றினோம். எந்த மெட்ரோபான்? பெட்ரோ நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? அவர் எங்கள் கிராமத்தில் வலைகள் பின்னி அவற்றை பெரிய மனிதர்களுக்கு விற்கிறார். அவருக்கு இந்த நட்டுகள் நிறைய தேவை. ஒவ்வொரு வலைக்கும் 10 நட்டுகள் தேவைப்படும் என்று கணக்கிடுங்கள். கேள், தண்டனை சட்டம் பிரிவு 1081 என்ன சொல்கிறது என்றால், தண்டவாளத்தின் மீதுள்ள போக்குவரத்து ஆபத்துக்கு உள்ளாகும் நிலையில் வேண்டுமென்றே செய்யப்படும் எந்த ஒரு சேதமும் அதன் விளைவாக ஒரு விபத்து ஏற்படும் என்பதை குற்றவாளி அறிந்திருந்தால், புரிகிறதா? அறிந்திருந்தால் அந்த நட்டை கயிற்றுவது எதற்கு கொண்டு செல்லும் என்பதை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அது கடுங்காவல் தண்டனைக்கு உட்பட்டதாகும்.
நிச்சயமாக உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். நாங்கள் அறியாத மக்கள், எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாமே புரிகிறது. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நல்லா நடிக்கிற. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் கிராமத்தில் கேட்டு பாருங்கள். பிளிக் என்ற மீன் மட்டும்தான் சுமையில்லாமல் பிடிப்படும். கட்ஜியானை விட மோசமான மீன் எதுவும் இல்லை. இருந்தாலும் அது கூட சுமையில்லாமல் தூண்டில்ல மாட்டாது. அடுத்து நீங்கள் ஷில்லிஸ்பரை பற்றி சொல்லுங்கள் என்று நீதிபதி சிரித்து கொண்டே சொன்னார். எங்கள் பகுதிகளில் ஷில்லிஸ்பர்கள் இல்லை. நாங்கள் பட்டாம்பூச்சியை வைத்து சுமையில்லாமல் தண்ணீருக்கு மேலே தூண்டில் போடுவோம். அப்படி செய்தால் மல்லட் மீன் பிடிக்கலாம். ஆனால் அதுவும் அடிக்கடி பிடிப்பதில்லை. சரி, வாயை மூடுங்கள். அமைதி நிலவுகிறது. டென்னிஸ் ஒரு காலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறி மாறி நிற்கிறான். பச்சை துணி விரித்த மேஜையை பார்க்கிறான். மேலும் அவன் கண்முன் இருப்பது துணி அல்ல, சூரியன் என்பது போல தன் கண்களை ஆவேசமாக சிமிட்டுகிறான். நீதிபதி வேகமாக எழுதுகிறார். நீண்ட அமைதிக்கு பிறகு, நான் போகலாமா என்று டென்னிஸ் கேட்கிறான். இல்லை, நான் உங்களை காவலில் எடுத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். டென்னிஸ் கண் சிமிட்டுவதை நிறுத்திவிட்டு தனது அடர்ந்த புருவங்களை உயர்த்தி நீதிபதியை விசாரணை சந்தேக குறிப்புடன் பார்க்கிறான். சிறைக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. நான் சந்தைக்கு போக வேண்டும். ஏகோர் என்பிடமிருந்து சில கொழுப்புக்காக 3 ரூபில் வாங்க வேண்டும். வாயை மூடுங்கள், குறுக்கிடாதீர்கள். சிறைக்கா? நான் போவதற்கு ஏதாவது காரணம் இருந்தால் நான் போவேன். ஆனால் சும்மா போவதா? எதற்காக? நான் எதுவும் திருடவில்லை என்று நினைக்கிறேன். நான் சண்டையும் போடவில்லை. நிலுவைத் தொகை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஐயா, முதியவரை நம்பாதீர்கள். நீங்கள் முகவரிடம் கேளுங்கள். அந்த முதியவர் ஒரு அப்பட்டமான அஞ்ஞானி. உங்களுக்கே தெரியும். வாயை மூடுறீங்களா இல்லையா? நான் இப்போதே வாயை மூடிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று டென்னிஸ் முணுமுணுக்கிறான். ஆனால் அந்த கணக்கில் முதியவர் பொய் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு நான் சத்தியம் செய்கிறேன். நாங்கள் 3 சகோதரர்கள். குஸ்மா கிரிகோரியோ, பிறகு ஏகோர் கிரிகோரியோ, அப்புறம் நான் டென்னிஸ் கிரிகோரியோ. நீங்கள் குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஏய் செமியோன் என்று நீதிபதி கத்துகிறார். அவனை வெளியே கூட்டிச் செல்லுங்கள். நாங்கள் 3 சகோதரர்கள் என்று டென்னிஸ் முணுமுணுக்கிறான். அவனை வலிமை மிக்க 2 வீரர்கள் பிடித்து அறையை விட்டு வெளியே இழுத்து செல்லும்போது, ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் பொறுப்பல்ல. குஸ்மா கட்டவில்லை என்றால் அதற்காக நான் டென்னிஸ் பதிலளிக்க வேண்டுமா? நீதிபதிகள் என்று வந்துவிட்டால் நீங்கள் விவேகத்துடன் நியாயம் வழங்க வேண்டும். மனம் போன போக்கில் அல்ல. நீங்கள் விரும்பினால் அடியுங்கள், ஆனால் அதற்கு தகுதியான ஒருவரை அடியுங்கள். மனசாட்சியுடன் அடிங்கள். முற்றும்.